வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உபுண்டு அதில் டைரக்டரி கமாண்ட்ஸ் என்னென்ன அதை எப்படியெல்லாம் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமாண்ட் எல்எஸ் அப்படின்னா லிஸ்ட் ஆல் டைரக்டரிஸ். ஸோ எல்லா கண்டென்ட் ஆஃப் டைரக்டரிஸை வந்து கொடுக்கும், அதாவது என்னென்ன டைரக்டரி இருக்குது அப்படின்றத காட்டும். அதோடைய ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் -a அப்படின்னா ஹிடன் டைரக்டரிஸ், ஹிடன் ஃபைல்ஸ், அதாவது இதிலே நமக்கு விசிபிளாக இல்லாத சில ஃபைல்ஸும் இருக்கும். அதை காமிக்கிறதுக்கு -a. ஸோ இந்த .bash, history.bash, logout, .bash, rc, .profile இது எல்லாமே வந்து ஹிடன் ஃபைல்ஸ். அடுத்த ஆப்ஷன் -l அப்படின்னா லாக் ஃபார்மேட், என்னென்ன ஃபைல், யார் அதோட ஓனர் அண்ட் அது எப்போது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, அதோடைய பெர்மிஷன் என்னென்ன இதெல்லாமே சொல்கிறதுக்கு -l. ஸோ இங்கே இருக்கா அந்த ஃபைலோட நேம், அதோடைய பெர்மிஷன் எல்லாமே காட்டும். அடுத்த ஆப்ஷன் என்னென்னா -r அப்படின்னா ரிவர்ஸ். இந்த நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணோம் இல்லையா ls, அதோடைய ரிவர்ஸ் ஆர்டரை இதை அப்படியே பிரிண்ட் பண்ணோம். அதுதான் வந்து -r. அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா -t. இது லாஸ்ட் மாடிஃபிகேஷன் டைமில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக வந்து மாடிஃபை பண்ணது எது அப்படின்னா வீடியோஸ் அப்படின்ற ஒரு ஃபைல். அதாவது நான் அங்கே வந்து ஏதோ ஒரு வீடியோவை ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை டெலிட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ அது எனக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கும். அடுத்து நான் இன்னொரு ஃபைலில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம் அதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஃபைல், ஸோ வேறு ஒரு ஃபோல்டர், அதை பற்றி காமிக்கும். அடுத்து -p அப்படின்னா புட்ஸ் a ஸ்லாஷ் ஆஃப்டர் ஈச் டைரக்டரி. ஒவ்வொரு டைரக்டரி அண்ட் ஃபைலுக்கு அப்புறமே ஒரு ஸ்லாஷ் போட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணும். அவ்வளோதான் இந்த -p அப்படின்ற கமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வீடியோஸ் அப்படின்னு இருக்குன்னா அடுத்து ஸ்லாஷ், அடுத்த ஃபைல் நேம், ஸ்லாஷ், அடுத்த டைரக்டரி நேம். ஸோ இப்போ காமிக்குதா, அதாவது டைரக்டரிக்கு அப்புறம் மட்டும்தான் ஸ்லாஷ் வரும், ஃபைல் நேமுக்கு அப்புறம் வர்றது கிடையாது. இது வந்து இந்த -p. அடுத்து -s. இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டோரேஜ் பிளாக், அதாவது எவ்வளோ ஒவ்வொரு டைரக்டரிக்கும் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு காமிக்கும். அடுத்து -f அப்படின்னா மார்க்ஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வித் ஸ்டார் அண்ட், அதாவது ஆஸ்டரிஸ்க் அண்ட் ஸ்லாஷ். இப்போது இங்கே எந்த ஃபைலுமே வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் கிடையாது. ஸோ அதனால் ஆஸ்டரிஸ்க்கோ இல்லை ஸ்லாஷோ வந்து இவங்க கொடுக்கல. சப்போஸ் அப்படி ஏதாச்சும் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க், என்னென்ன மார்க் வரும் அப்படின்னா ஆஸ்டரிஸ்க் சிம்பிளும் ஸ்லாஷ் சிம்பிளும் வந்திருக்கும். ஓகே, அடுத்த கமாண்ட் பார்க்கலாம். அடுத்த கமாண்ட் அப்படின்னா pwd. என்னென்னா pwd அப்படின்னா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நம்ம கரண்ட்டாக எந்த டைரக்டரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணுன்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம், pwd. இப்போ எனக்கு ஹோம் ஜெயத்ரா அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட் ஹோம் டைரக்டரியில் இருக்கேன், எந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளேயோ எந்த ஒரு ஃபைலுக்குள்ளேயோ நான் இல்லை, ஐ எம் ஜஸ்ட் இந்த ஹோம் டைரக்டரி. ஓகே, அடுத்து இப்போ நான் ஒரு டைரக்டரியை க்ரியேட் பண்ணணும், விச் மீன் இப்போ டைரக்டரினா என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதோட கமாண்ட் mkdir அப்படி போட்டுட்டு உங்களுக்கு என்ன ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும் அதோடைய நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிரும். நான் mkdir os அப்படி போட்டேன்னா os அப்படின்ற ஒரு பேரில் ஒரு டைரக்டரி நான் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடினா சேஞ்ச் டைரக்டரி. இப்போ நம்ம எதில் இருக்கோம்னா ஹோமில் இருக்கோம், கரெக்டாக? இப்போ நான் ஓஎஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போகணும் அப்படின்னா நான் எந்த டைரக்டரிக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேனோ அதோட நேம். இப்போ நான் cd/os போட்டோடனே எனக்கு அதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு /os அப்படின்னு அங்கே காமிக்குதா, அப்போ அதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. இப்போ ரிமூவ் டைரக்டரி, ஒரு டைரக்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் rmdir, அப்புறம் அதோடைய எந்த டைரக்டரியை ரிமூவ் பண்ணணுமோ அதோட நேம் os இப்படி போட்டோன்னா நமக்கு இந்த டைரக்டரி டெலிட் ஆகுமா? ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம எந்த டைரக்டரியில் ப்ரெசண்ட்டாக இருக்கோமோ அதிலே இருந்து நம்மளால் டெலிட் பண்ண முடியாது. டு delete a directory we must come out from that. ஃபஸ்ட்டு அதோடைய இதை விட்டு வெளியே வந்துடுவேன். இப்போ நான் வெறும் சிடி போட்டேன்னா நான் வெளியே வந்துடுவேன். அதுக்கப்புறம் rmdir osனால் எனக்கு அந்த டைரக்டரி டெலிட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து cd/os அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி, மறுபடியும் எனக்கு ஓஎஸ்க்குள்ளே போய் நான் பார்க்கணும்.
அதாவது இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக cd.os போடுறேன். அப்போ இங்கே நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னு காமிக்குது. அப்போ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரிமூவ்டு OS அப்படின்ற டைரக்டரி. இப்போ நம்ம என்னென்ன கமாண்ட் பார்த்தோன்னு ஒரு தடவை ஒரு ஷார்ட் ரீகேப். ஃபஸ்ட்டு வந்து ls கமாண்ட் பார்த்தோம். அடுத்த கமாண்ட் அதோடைய ஆப்ஷன்ஸோடு பார்த்தோம் ls. அடுத்து pwd ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ரிமூவ் டைரக்டரி கமாண்ட் பார்த்தோம். சேஞ்ச் டைரக்டரி கமாண்ட் பார்த்தோம். make directory command பார்த்தோம். So far we have seen 5 commands. That's all for this video. Thank you.